தற்போது பாமக தலைவர் அன்புமணி தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தற்போது அன்புமணி வந்திருக்கின்றார். இந்த கூட்டணி ஒப்பந்தமானது தற்போது கையொப்பமாகின்றது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலே 20+1 என்ற அடிப்படையில ஒப்பந்தம் கையொப்பமாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 20 சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னொரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுக பாமக கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையொப்பமாகின்றது. பாமக தலைவர் அன்புமணி தற்போது சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த இல்லத்திலே தற்போது அந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பிலே பாமகவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அன்புமணி அவர்களோடு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் பாலு வந்திருக்கின்றார். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வந்திருக்கின்றார். அனைவரும் தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அனைவரும் அமர்ந்து தற்போது இது சம்பந்தமாக அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்று இரவே இது சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை எத்தனை தொகுதிகள் என்ப விவரங்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே பாமகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம், கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது.